வேளா உன் கோவம் தீர்த்துக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லு வேளா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாங்க. அப்படியா இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. போயிட்டு ஒரு சாப்பாடு ஃபுல்லாக மிளகாத்தூளை கொட்டுறாரு. அப்படியே கலரி நீ சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி சக்தி எல்லாத்தையுமே சாப்பிட்றாங்க. பாத்தியா வேளா நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேளா, உன் கோவம் இப்பயாவது சரியாகுதா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கேட்குறாங்க. அப்போ எதுவுமே பேசவே இல்லை. வேலன் அமைதியாக இருக்கார். என்ன இவ எது கொடுத்தாலும் சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக இருக்கார். சமையல் ரூமில் இருக்காங்க செல்வி, சமையல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே வராரு தென்னரசு வந்து பார்க்குறாரு. என்ன பட்டு இன்னும் நீ போகவே இல்லையா, இங்கே தான் சமைச்சிட்ருக்கியா, நீ மாமாக்காக தான் இருக்க, மாமாவை நீ காட்டி கொடுக்க மாட்டேன், எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஹக் பண்ணுறாரு. அப்படியே பிடிச்சி தள்ளுறாங்க. பிடிச்சி தள்ளிட்டு அப்படியே ஓடி வராங்க. வெளியே வந்தோடனே தென்னரசும் வராரு. இங்கே கூப்பிடுறாங்க தென்னரசை, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கூப்பிடுறாங்க. பின்னாடியே வராங்க செல்வி. வந்தோடனே அப்படி நின்றுட்டே இருக்காங்க. அப்படியே பார்க்குறாங்க. பார்த்து தென்னரசை தவடையிலே ஒன்று அடிக்கிறாங்க. ஏய் எதுக்குடி என் பையனை நீ அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவம் வருது. அப்படியே பார்க்குறாங்க. தென்னரசோட அம்மா அப்பா 2 பேருமே திட்டுறாங்க. இவர் என்ன தெரியுமா பண்ணார், என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க சக்தி எல்லாருமே. இவர் என்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணார், என்னை சுற்றி சுற்றி வந்தார், நான் எதுவுமே சொல்லவே இல்லை, எத்தனையோ வாட்டி நான் சொன்னேன் இதெல்லாம் பண்ணாதீங்க தப்பு மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கை வைக்கிறாரு அங்கே கை வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு செல்வி எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே சக்திக்கு பயங்கரமாக கோவம் வருது. சொல்லு என்ன நடந்தது எல்லாத்தையுமே சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் இவர் இங்கே நான் வந்ததுலேருந்தே அப்படி தான் பண்ணுறாரு, வேணும்னு தான் அப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. என் பையன் அப்படிலாம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தென்னரசோட அம்மா அப்பா 2 பேருமே சொல்கிறாங்க. ஏன் புள்ளெல்லாம் அப்படி பண்ணுறவனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தென்னரசுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. ஆமாம்மா நான் எதுவுமே பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாருமா இந்த வீட்டில் உனக்கு ஒரு பிரச்சனைனா பாட்டி நான் இருக்கேன், என்கிட்ட ஒரு வார்த்தை நீ சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை எனக்கு பயமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு செல்வி நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஏய் நானா உங்ககிட்ட வந்தேன், நானா அப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தென்னரசு அப்படியே செல்வியை அடிக்க வராரு. அடிக்க வரும்போது அப்படியே சக்தி கையை பிடிக்கிறாங்க. யார் மேலே கை வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என் தங்கச்சி ஒரு பொய் கூட அவள் சொல்ல மாட்டாள், அவள் சொல்கிறது எல்லாத்துலேயும் உண்மை இருக்கும், தப்பு உங்கள் மேலே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சக்தி பயங்கர கோபமாக பேசிகிட்டு இருக்காங்க. வீட்டில் மீனா அழகாக மாடல் ட்ரெஸ்லாம் போட்டு அழகாக சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்படியே கீழே விழும்போது சேரன் பிடிக்கிறாரு. பிடிக்கும் போது சொல்கிறாங்க, இங்கே பார்த்தீங்களா நான் நல்லா இருக்கேனா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நல்லா தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாரு. ஆமாம் புக்கில் இருக்க ஃபோட்டோலாம் பார்ப்பீங்க, அரைக்குறை ட்ரெஸ் போட்டிருக்கவங்கலாம் பார்ப்பீங்க, ஆனால் பொண்டாட்டி போட்டால் மட்டும் உங்களுக்கு பிடிக்காது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. போங்க மாமா இனிமேல் நான் இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணவே மாட்டேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக போகிறாங்க. ஐயோ மீனா 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 போகாத போகாத போகாத, அழகாக இருக்க, நீ போட்டிருக்க ட்ரெஸ்லாம் சூப்பராக இருக்குது, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லணுமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க.